நமக்காக துணையானதை அனுப்பிய ஆண்டவருக்கு, நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு நம் ஆராதனை செலுத்துவதற்காக இங்கே ஒன்று ஓடி வந்தது. இது ஒரு நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர். இங்கே இருக்கக்கூடிய நான் எவ்வளவுமே காட்டி சொல்லுகிறேன். என்னை புகழ்ந்தாய் என்றார், என்னை போக்கினாய் என்றார், எனக்கு ஆராதனை செலுத்தினாய் என்றார். உன்னுடைய வாழ்க்கையை வானலாக உயர செய்வேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மாற்றி அடைய செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே துணையாளரை நமக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு, தூய ஆவியானவரை நம் நட்டையிலே வாசல் செய்யக்கூடிய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த ஆண்டவரை புகழுவோம். அந்த ஆண்டவர் நமக்கு ஆசி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருமே அவருக்கு ஆராதனை செலுத்துகின்ற விதமாக இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடி செல்வோம். வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, பலபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே வழியாக ஒப்புக் கொடுத்த தெய்வம். நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்பதற்காக சாவையே ஏற்றுக்கொண்ட தெய்வம். பாரமான சிலுவையை சுமந்து கொண்ட தெய்வம். தலையிலே முள்கொடை தாங்கிய தெய்வம். நம் அனைவருக்காக தன்னையே முழுமையாக கரைத்து கொண்ட பலியாக்கிய தெய்வம் தான் நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். இவர்தான் நம் அனைவருக்குமே ஜீவ தண்ணீராக இருக்கிறார். நம் அனைவரையுமே வாழ செய்வதற்காக, நம் அனைவருக்குமே உயிர் கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தன்னையே முழுமையாக கரைத்து கொண்ட தெய்வம் தான் நம் ஆண்டவரே இயேசு. அந்த ஆண்டவரை தேடி வந்தோம் என்றார், அந்த ஆண்டவரை போற்றினோம் என்றால், அந்த ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்தினோம் என்றால், அந்த ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வாழ்விலே எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளைகளை நம்முடைய உள்ளத்தினால், நம்முடைய உதட்டினால் ஆண்டவருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆராதிப்போம். எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்விலே சோகங்கள் வந்தாலும், எவ்வளவு தூரம் தான் நீ படுத்த படுக்கையாக இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்விலே அவமானங்கள் வந்தாலும்,
உன்னுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவனாக, உனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவனாக, உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவனாக, சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன் என்று சொன்ன இந்த நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது பலவீனமாக இருக்கிறோமோ, எப்பொழுது ஆற்றல் இல்லாமல் இருக்கிறோமோ, எப்பொழுது உடல் நோயால் வருத்தப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டவர் சொல்லக்கூடியது உனக்கு ஆறுதலாக, உனக்கு துணையாக, உன்னை காக்கக்கூடிய கடவுளாக, உனக்கு மீட்பராக, உனக்கு மெஸ்ஸியாவாக, உனக்கு கண்மலையாக, உன்னை காக்கக்கூடிய கடவுளாக, நல்லவராக, வல்லவராக நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். நீ கலங்காதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை காக்கக்கூடிய கடவுளாக, உன்னை தேற்றக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, நம் அனைவருக்குமே பலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரிடம் நாம் தஞ்சமடைந்து அந்த ஆண்டவரை போற்றுவோம், அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அந்த ஆண்டவரை புகழ புகழ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் என்கின்ற எண்ணத்தோடு அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஆராதனை சொல்லி நாம் பாடுவோம். கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. Praise the Lord. 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 Hallelujah. 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 ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. மெஸ்ஸியாவே போற்றி. மெஸ்ஸியாவே போற்றி. மெஸ்ஸியாவே போற்றி. மெஸ்ஸியாவே போற்றி. மெஸ்ஸியாவே போற்றி. மெஸ்ஸியாவே போற்றி. மீட்பரே போற்றி. மீட்பரே போற்றி. மீட்பரே போற்றி. மீட்பரே போற்றி. மீட்பரே போற்றி. மீட்பரே போற்றி. கடவுளின் மகனே 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 போற்றி. அற்புதங்கள் செய்கிறவரே போற்றி. அற்புதங்கள் செய்கிறவரே போற்றி. அதிசயங்கள் செய்கிறவரே போற்றி. அதிசயங்கள் செய்கிறவரே போற்றி. அதிசயங்கள் செய்கிறவரே போற்றி. அதிசயங்கள் செய்கிறவரே போற்றி. Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. கடவுளின் மகனே போற்றி. கடவுளின் மகனே போற்றி. வல்லவரே போற்றி. வல்லவரே போற்றி. நல்லவரே போற்றி. நல்லவரே போற்றி. தூய ஆவியானவரை அனுப்பியவரே போற்றி. தூய ஆவியானவரை அனுப்பியவரே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே Praise the Lord. 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 Hallelujah. 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 தேவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த தெய்வீகமான பிரசன்னத்தில் இது இந்த மதிய வேளையில நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எல்லோரையுமே பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடியது இதுதான். உன்னை காக்கக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன். உனக்கு பலனை கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன். உனக்கு சக்தியையும் வல்லமையையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன். உன்னை நான் மறப்பதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை.
உன்னை திக்கற்றவனாக விட்டுவிட மாட்டேன். உன்னை அனாதையாக தவிக்க விட மாட்டேன். உனக்கு ஆதரவை, ஆறுதலை, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் தேவனால் எல்லாம் முடியும். என் தேவன் எல்லாவற்றையுமே செய்து காட்டுவார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நம்பக்கூடிய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையுமே அவர் செய்து முடிப்பார். அதுவும் எனக்காக எல்லாவற்றையுமே என் தேவன் செய்து முடிப்பார். வல்லமையான காரியங்களை என் மத்தியிலே செய்து முடிப்பார். எனக்காக செய்து முடிப்பார் என்று நம்பக்கூடிய பிள்ளைகள் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் என் ஆண்டவர் எனக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். என்னுடைய கண்ணீரை துடைப்பார். என்னுடைய வேதனையை தணிப்பார். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே போக்குவார். என்னுடைய வேதனையை புரிந்து கொண்டு என்னுடைய அழுகையை உணர்ந்து கொண்டு இந்த அழுகையை மாற்றுவார். எனக்கு சந்தோஷத்தை என் தேவன் கொடுப்பார் என்று நம்பக்கூடிய பிள்ளைகள் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் உண்மையிலேயே அற்புதங்களை நமக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்னம். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, உன்னுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுப்பேன். உன்னுடைய அழுகுரலுக்கு நான் செவி கொடுப்பேன். என்னுடைய ஆதரவையும் என்னுடைய இரக்கத்தையும் என்னுடைய ஆறுதலையும் உனக்கு நிறைவாக கொடுப்பேன். உன்னுடைய வாழ்விலே எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு உன்னை நல்ல விதத்திலே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. எங்க பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? எதை குறித்து நீங்கள் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? ஏன் புலம்புகிறீர்கள்? உங்களுக்கு வாழ்வு கொடுக்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்களுக்கு புது தெம்பு கொடுக்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, இந்த உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நம்பவில்லையா? எத்தனையோ பேர் அழுது கொண்டே வந்தார்களே, எத்தனையோ பேர் புலம்பினார்களே. 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் அவதிப்பட்ட அந்த பெண், நான் ஆண்டவரிடம் போவேன், ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொடுவேன், இந்த மருத்துவர்கள் எல்லாருமே என்னை கைவிடலாம், ஆனால் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கையோடு வந்தாரே. அவர் என்னுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டாரே. 12 ஆண்டுகளாக எந்த மருத்துவரும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் காரியத்தை நான் செய்து காட்டி இருக்கிறேனே. அப்படி என்றால் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? உனக்கு ஆறுதலாக நான் இருக்க மாட்டேனா? உனக்கு துணையாக நான் இருக்க மாட்டேனா? உன்னுடைய கவலையை நான் போக்க மாட்டேனா? உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்க மாட்டேனா? உனக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட நான், உனக்காக பல்வேறு வகையான அவமானங்களை தாங்கிக் கொண்ட நான், உனக்காக என்னையே முழுமையாக இழந்த நான், உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேனா? உன்னுடைய வேதனையை நான் தணிக்க மாட்டேனா? உன்னுடைய மன கஷ்டத்தை நான் போக்க மாட்டேனா? எதற்காக நீ அழுகிறாய்? என்னை நம்பவில்லையா? என்னை நம்பவில்லையா சகோதரா? என்னை நம்பவில்லையா சகோதரி? இதோ உனக்காக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். உன்னுடைய ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நான் உறுதுணையாக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்விலே சந்தோஷம் நிலைத்திருக்க, உன்னுடைய வாழ்விலே அர்ப்பணிப்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்க நான் உறுதுணையாக இருக்கிறேன். என்னை நம்பு, என்னை நம்பு, என்னை நோக்கி நீ ஜெபி என்றுதான் ஆண்டவர் இந்த வேலையில நம் எல்லோருக்குமே அழைத்துக் கொடுக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, மருத்துவரை நம்ப வேண்டாம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை நம்புங்கள். மனிதர்களை நம்ப வேண்டாம். இந்த மனிதர்கள் எல்லோரையுமே படைத்து மனிதர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த இந்த ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆண்டவரால் எல்லாம் முடியும்.
ஆண்டவரால் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆண்டவரால் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும். ஆண்டவரால் நம்முடைய கவலையை போக்க முடியும். ஆண்டவரால் நம்முடைய வேதனையை தணிக்க முடியும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் என்று சொல்லுகிறேன். சுமை சுமந்து சுழந்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்குமே ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கல்லறையில நின்று அழுது கொண்டிருந்த மரிய மகதலாவை பார்த்து ஆண்டவர் கேட்ட வார்த்தை இதுதான், ஏனம்மா அழுகிறாய்? ஏனம்மா அழுகிறாய்? நீ அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், நீ உன்னுடைய வாழ்க்கையை அழுது அழுது வீணடித்துக் கொள்ள வேண்டாம். உன்னை காக்கக்கூடிய கடவுளாக, உன்னுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன் என்று நம்பி என்னை நோக்கி ஜெபம் செய் என்று அவர் சொல்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும், என் தேவனால் எல்லாவற்றையுமே மாற்றி காட்ட முடியும். என் தேவனை நான் நம்புகிறேன். என் தேவன் அதிசயங்களை செய்யக்கூடியவர். நான் என்னுடைய கண்கள் அதிசயங்களை காண செய்யக்கூடிய வல்லமையை என் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரிடம் நான் தஞ்சமடைவேன். அந்த ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த ஆண்டவரிடம் என்னுடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்பேன் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த வேலையிலே ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஆண்டவரால் முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும். உன்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையுமே நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். என்னை நம்பு. உன்னுடைய வாழ்விலே எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய வழக்கரத்தால் உன்னை தாங்குகிறேன் என்று சொல்கிறார். உன்னுடைய பெயரை என்னுடைய கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை என்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு மனபாரங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே இருந்தாலும், எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றி காட்டுவார். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையுமே செய்து காட்டுவார் என்கின்ற உணர்வோடு நம்பக்கூடியவர்களை நாம் முழுதால் படியிட்டுக் கொண்டோம். இந்த அருளின் நேரம் அற்புதமான நேரம். இந்த அற்புதமான நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே அதிசயத்தை செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார் என்கின்ற உணர்வோடு ஒரு தாய் தேற்றுவது போல என் ஆண்டவர் என்னை தேற்ற போகிறார். எனக்கு அமைதியை கொடுக்க போகிறார், எனக்கு நிம்மதியை கொடுக்க போகிறார், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் என்கின்ற உணர்வோடு இந்த பாடலை பாடி நாம் சிந்திப்போம். சகோதரனே, உன்னுடைய கவலைகளிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன். உன்னை என்னுடைய மார்போடு நான் அணைத்துக் கொள்கிறேன். உன்னுடைய மனக்கவலையை தீர்க்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன். இதோ
உன்னுடைய வாழ்விலே தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று இருப்பதை உன்னுடைய மனம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். இதோ பார், உன்னுடைய உடல் நோயிலிருந்து சுட வேண்டுமா? உன்னுடைய மன காரியங்களிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமா? உன்னுடைய மன காரியங்களுக்கு மருந்து வேண்டுமா? இதோ ஆண்டவராகிய நான் இருக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னை நான் அரவணைத்துக் கொடுக்கிறேன். உனக்கு நான் ஆசை கொடுக்கிறேன். உன்னுடைய மன கவலையையும் மன உளைச்சலையும் நீக்கி உனக்கு நிம்மதியான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளை, மன கவலைகளை, மன கஷ்டங்களை, உடல் நோய்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்ளும், என்னை அரவணைத்துக் கொள்ளும், எனக்கு ஆசீர்வதியும், என்னை நீர் அணைத்துக் கொள்ளும், என்னுடைய மன கவலையை நீ போக்கி நிம்மதியான வாழ்வினை எனக்கு தாரும் இயேசுவே, எனக்கு தாரும் இயேசுவே என்று ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே நிம்மதியிலே என்கின்ற ஆதங்கத்தோடு நீ உணர்ந்திருக்கிறாய். கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான புரிதல் இல்லையே என்கின்ற கவலையோடு உணர்ந்திருக்கிறாய். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான புரிதல் இல்லையே. எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், எங்கு பார்த்தாலும் மன வருத்தங்கள், எங்கு பார்த்தாலும் வன்முறைகள் தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அன்புமயமான வாழ்க்கை எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? அன்புமயமான வாழ்க்கை எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? எங்களுக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும்? எங்களுக்கு சந்தோஷம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, இதோ உங்களுக்கு தேவையான அமைதியை கொடுக்கக்கூடியவனாக, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தத்தை, மன குழப்பத்தை நீக்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன். என்னை நம்புங்கள், என்னை நம்பி வாருங்கள். உங்களுக்கு தேவையான அமைதியை கொடுக்கிறேன், நிம்மதியை கொடுக்கிறேன், ஆனந்தத்தை கொடுக்கிறேன், அர்ப்பணிப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரிடம் உங்களுடைய குடும்ப பாரங்களை, மன கஷ்டங்களை, மன பாரங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியை நான் கொடுக்கிறேன், நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் நிம்மதி கொடுக்க வேண்டும், ஆண்டவர் சந்தோஷம் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருமே இணைந்து இந்த பாடலை பாடுவோம். எண்ணற்ற ஏக்கங்கள் இருக்கலாம். நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் அனுகூலமாகவில்லையே. தோல்விக்கு மேல் தோல்வி வந்து என்னை வாட்டுகிறது. என்னுடைய குடும்பத்திலே பாரத்திற்கு மேல் பாரம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி நான் வாழுவது? எப்படி நான் சந்தோஷமாக இருப்பது? எங்கே போவேன் நான் அமைதிக்காக? எங்கே போவேன் நான் சந்தோஷத்திற்காக என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் திக்கற்றவனாக விட்டுவிட மாட்டேன். உனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன். உன்னுடைய கரத்தை பிடித்து நான் வழி நடத்துவேன். நீ கீழே விழுந்து கிடக்கிறாய் என்றால் உன்னை நான் தூக்கி விடுவேன். நீ கவலைப்படாதே, நீ சங்கடத்தோடு இருக்காதே, நீ குழப்பத்தோடு இருக்காதே. உன்னுடைய கலக்கத்தை போக்கக்கூடியவனாக, உன்னுடைய குழப்பத்தை நீக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் கைவிடாதவனாக, உன்னை மறக்காத கடவுளாக, உன்னுடைய வாழ்விலே வெற்றியை கொடுக்கக்கூடிய கடவுளாக, நீ எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையுமே அனுகூலமாக செய்து உன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தி, உன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடி, உன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மன நிறைவோடு வாழ, சந்தோஷத்தோடு இருக்க, அதே வேளையிலே படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல விதத்திலே ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, அவர்கள் படிப்பிலே, பக்தியிலே, ஒழுக்கத்திலே சிறந்த பிள்ளைகளாக வளருவதற்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிவிட மாட்டார் என்கின்ற உணர்வோடு நாம் அனைவரும் இணைந்து ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்று சொல்லி நாம் பாடுவோம். தேற்றுவதற்காக இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை காப்பதற்காக இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பதற்காக இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுப்பதற்காக இருக்கிறார். என்னுடைய அழுகையை மாற்ற என் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இதோ என்னை தொட போகிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் இந்த வேளையிலே கொடுக்க போகிறார் என்கின்ற உணர்வோடு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு நிமிடம் எல்லாருமே ஆண்டவரை உற்று பாருங்கள். இந்த நற்கருணையிலே பிரசன்னமாகி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். அவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. எந்த துன்பம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையுமே தவிடுபொடியாக்கி நமக்கு வெற்றியை கொடுப்பதற்காக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை உற்று பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை பலப்படுத்து, ஆண்டவரே எனக்கு சக்தி கொடு, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே அமைதியை கொடு, ஆண்டவரே என்னுடைய மனதுக்கு நிம்மதியை கொடு, எனக்கு நல்ல உடல் சுகத்தை கொடு, நான் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையுமே அனுகூலமாக்கு. என்னை கைவிட்டு விடாதே, என்னை திக்கற்றவனாக விட்டு விடாதே, என்னை அனாதையாக தவிக்க விட்டு விடாதே. ஆண்டவராகிய நீர் என் பக்கத்தில் இரு, எனக்கு முன்னால் இரு, எனக்கு பின்னால் இரு, வலப்புறமும் இடப்புறமும் இரு. நீரே எனக்கு முன்னால் செல், எனக்கு பின்னால் இரு. எனக்கு எல்லா வேளையிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு பலன் கொடு, எனக்கு சக்தி கொடு. ஆண்டவரே, நீர்தான் ஒப்பற்ற செல்வம், நீர்தான் எல்லா தெய்வம், நீர்தான் எனக்கு எல்லாமே. உம்மை தவிர வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. உம்மை தவிர வேறு யாரும் எனக்கு மீட்பினை கொடுக்க முடியாது. அதனால் தான் ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய அழுகை, என்னுடைய கண்ணீர், என்னுடைய துன்பம், என்னுடைய துயரம் எல்லாவற்றையுமே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாமல் என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நீர் தொட்டு ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தி உயிரோட்டம் உள்ள மனிதனாக, நம்பிக்கையுள்ள மனிதனாக இதோ நான் ஆண்டவரிடம் போனேன். ஆண்டவர் எனக்கு ஆசி கொடுத்திருக்கிறார், என்னை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், என்னுடைய மனக்கவலையை போக்கி இருக்கிறார், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை எல்லோரையுமே மாற்றும் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் கொடுத்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு ஆண்டவரே. அனைவரும் இணைந்து மாண்பிய கீதம் பாடுவோம். மாண்புமிய
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துவைத்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். You